ஒரே இரவில் திமுகவின் கதையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக விஜய் அவர்கள் பக்காவான பிளானை போட்டிருக்காங்க. அதாவது திமுக ஸ்ட்ராட்டஜி பக்காவாக போய் கொண்டு இருக்கு. ஸோ திமுக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒவ்வொரு வீடாக சென்று ஸ்டிக்கர் ஒட்டி ஓடிபி வாங்கி பயங்கரமாக பரப்பி கொண்டு இருக்காங்க. இப்போ இதுக்காக இந்த ஒரு விஷயத்தை எதிர்ப்பதற்காக விஜய் அவர்கள் பயங்கரமான பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம என்னதான் பிரச்சாரம் சென்றாலும் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் பிரச்சாரத்தை இன்னுமே ஸ்ட்ராங் படுத்த வேண்டும். ஓரணியில் தமிழ்நாடு மாதிரி உங்களுடன் விஜய் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்காங்க. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் நிர்வாகிகள் செல்ல வேண்டும். ஸோ நிர்வாகிகள் இல்லாத இடத்துல அதிரடியாக நிர்வாகிகள் நியமிக்க வேண்டும் அப்படி சொல்லி நேற்று இரவு பயங்கரமான மீட்டிங் நடந்திருக்கு விஜய் அவர்களோட தலைமையில். அது மட்டும் இல்லாமல் அடுத்த 2 நாட்களில் தமிழக மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் பனையூருக்கு வர போகிறாங்க. விஜய் அவர்களோட மீட்டிங்கில் கலந்து கொள்ள போகிறார்கள். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் அவர்களோட புகைப்படம் இருக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வாரத்திலிருந்து இந்த ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணும்போது திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி உடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, எப்படி திமுகவை உதைக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.